சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டின் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ். அட்மிஷன்ஸ்க்கு வெப்சைட்டில் என்கொயரி செய்யவும். உங்களுக்கு முகப்பரு கருப்புள்ளிகள் பிரச்சனை இருக்கா? ஜியோர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. அவர் தான் சொன்னார், எவ்வளவு பேர் இந்த தேர்தலில் வந்து நீங்கள்லாம் வந்து ஷாக்காக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் அப்படியே அவங்கவுங்க மூஞ்ச பார்த்துருந்தாங்க. அவர் சொன்னார், எனக்கு இந்த ரிசல்ட் ஷாக். இந்த முறை வந்து நம்ம தோல்விகிற மிக முக்கியமான காரணம் என்னவாக பார்க்குறீங்க நீங்கள் மக்கள் நீதி மையத்தை பொறுத்தளவுக்கு? அதாவது 1500 ஓட்டு ஒரு பக்கம் பார்த்தா தோல்வின்னு சொல்லலாம், ஒரு 700 ஓட்டு இந்த பக்கம் வந்து ஜெயிச்சு வெற்றின்னு சொல்லலாம். எது மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்றது ஒரு எலெக்ஷன்லேயும் மாறிட்டே வரும். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மக்கள் வந்து திமுக அதிமுகவை தவிர்த்து வேற யாருமே தேர்ந்தெடுக்க வந்து இன்னும் அவங்க மனம் வந்து பக்குவப்படலை. இனி வரும் காலங்களையும் நம்ம இனிமேல் தனிச்சது போல தேர்தலை சந்திக்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி இல்லாமல் திமுக அதிமுக கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கட்சியை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் அலையன்ஸ் போடணும். அலையன்ஸ் போட்டு கொஞ்சம் சீட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த அலையன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி ப்ராட் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். தவிர இது வந்து வெறும் வந்து நம்ம அலையன்ஸ் போட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் கிடையாது இன்னைக்கு இந்த சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. பிஹைண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் நீதி மையத்தின் சி.கே. குமரவேல் சார் அவர்கள்ட்ட தான் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். சந்திச்சது மகிழ்ச்சி. ஓகே சார். மக்கள் நீதி மையம் மாற்றத்தை முன்னிறுத்தி வந்து முதல் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டீங்க. ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. வருத்தமாக இருக்கா சார்? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டெஃபினட்டாக வருத்தமாக இருக்குது. அதில் ஒன்றும் வருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் வந்து எஸ்பெஷலி எங்களுடைய மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் போட்டிட்டு அந்த கோவை தெற்கில் அவசியம் வெற்றி பெறுவோம் அப்படின்றது வந்து ரொம்ப நம்பணும். அதுதான் எங்களுடைய மெயினான ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்தது. அதனால் வந்து எல்லா எங்களுடைய திறமைகளும் இது பண்ணோம். கடைக்கு 21 ரவுண்டு வரையும் நாங்கள் வந்து லீடிங்கில் தான் இருந்தோம். கடைசி 4 ரவுண்டில் வந்து மாறிடுச்சு. என்ன காரணம் ஏது காரணம்ன்றதை விட மக்களுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டு அதில் என்ன லேர்னிங்னு பார்த்து அப்படி வந்து போகணும் அப்படின்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. இன்றைக்கி காலையில் வந்து எங்கள் தலைவர் கமல்ஹாசன் வந்து எல்லாரையும் சந்தித்து பேசினார். இந்த அரசியலில் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து முழு வீச்சில் வந்து நம்ம வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு டைரெக்ஷனும் வந்து கொடுத்தாரு. நம்ம வந்து நல்ல கருத்துக்களாக வைக்கிறீங்க, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம் அப்படின்றீங்க, ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அப்படின்றீங்க. இருந்தாலும் மக்கள் வந்து தொடர்ந்து திமுக அதிமுக அப்படின்னு திராவிட கட்சிகளை தொடர்ந்து வந்து தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா மக்கள் நீதி மையம் வந்து இன்னும் வலுப்பெற வந்து இங்கே இன்னும் வலுப்பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை மக்கள் வந்து மனசு மாற மாட்டுது, அவங்க தான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மக்கள் நீதி மையம் இன்னும் வலுப்பெறணும். மக்கள் வந்து இஸ் ஆல்வேஸ் ரெடி. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து லைக்கபிலிட்டி அண்ட் வின்னபிலிட்டின்னு 2 கான்செப்ட் இருக்குது. மக்கள் நீதி மையம் இஸ் த மோஸ்ட் லைக்கபிள் பார்ட்டி ஆஃப் தமிழ்நாடு. பட் இது வின்னபிள் பார்ட்டியான்னு பார்ப்பாங்க. ஏதாவது எந்த ஒரு ஓட்டும் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு மக்கள் நடுவில் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அதில் பார்க்கும்போது இவங்களுக்கு கட்டமைப்பு இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லையோ, அதனால் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால லைக்கபிலிட்டி இருந்தாலும் வின்னபிலிட்டி இல்லாதனால எங்களுக்கு வர வேண்டிய ஓட்டெல்லாம் வந்து அதிமுகக்கோ திமுகக்கோ போயிடுச்சு அப்படின்றது தான் நிதர்சனம். அதனால் மக்களை எந்த காலத்துலேயும் வந்து மக்கள் வந்து ரெடி இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஆட தெரியாத நாட்டியக்காரிக்கு மேடை கோணலாம்ன்ற மாதிரி இது இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இது ஜனநாயகத்தில் வந்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அவங்க வந்து அவங்களுக்கு எது இந்த டைமில் கரெக்டுன்னு அப்படின்னு பட்டதோ அதைப்படி அவங்க ரொம்ப அழகான தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. சார், அது மாதிரி நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு வந்து மொத்தம் 30 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த தேர்தலில். பெரும்பாலும் வந்து இளைஞர்களோட ஓட்டு தான் அது. மக்கள் நீதி மையம் வந்து இப்போ புதுசாக வந்து மாற்றம் அப்படின்னு அதை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்தித்தாங்க. அவங்கள்ட்ட வந்து இளைஞர்கள்ட்ட போய் அதை வந்து அவங்க அந்த வாக்குகளை பெற முடியல. என்ன காரணம் சார்? இல்லை, உங்களுக்கு வந்து 2 விதமாக வந்து இளைஞர்களையோ இல்லை ஜென்ரல் மக்களையோ பார்க்கணும். ஒன்று அறிவுபூர்வமான மக்கள், இன்னொன்று வந்து உணர்ச்சி பூர்வமான மக்கள். ஒன்று வந்து ரூரல் மக்கள், இன்னொன்று வந்து நகர்ப்புற மக்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து ரூரல் மக்களும் இன்றைக்கி வந்து உணர்ச்சி பூர்வமான மக்களும் நிறைய வந்து நான் தமிழர் கட்சியை ஆதரிச்சிருக்கிறாங்க. எங்களது வந்து அறிவுபூர்வமான மக்களும் இன்றைக்கி வந்து நகர்ப்புற மக்களும் மக்கள் நீதி மையத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து எங்களுக்கு முதல்ல இருந்தே அந்த ட்ரெண்டு தெரியும். எங்களுடைய கட்சி வந்து மெட்ரோவில் ஆரம்பித்து மெட்ரோலேருந்து ரூரலை நோக்கி போகிற கட்சி. அவங்களோட கட்சி ரூரலில் ஆரம்பித்து ரூரல்லேருந்து மெட்ரோ போகிற கட்சி. 2 கட்சியுமே வந்து 2 sides ஆஃப் தி சேம் காயின். ஒரே ஒரு மார்க்கெட்டை தான் 2 பேரும் அட்ரஸ் பண்ணுறோம். ஒருத்தர் வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுக்குறாரு, இன்னொருத்தர் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுக்குறாரு. எது மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்றது ஒரு எலெக்ஷன்லேயும்
மாறிட்டே வரும். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அது மாதிரி மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து கோவை தெற்கை வந்து தேர்வு செஞ்சப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏன்ப்பா இவ்வளோ தொகுதிகள் வந்து சென்னையில் இருக்குது, இங்கெல்லாம் போட்டிடுவாங்க அப்படின்னு நினச்சப்போ ஏன் கோவை தெற்கை போய் தேர்வு செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ தோல்விக்கு வந்து அது ஒரு காரணமாக இருக்குமா? அந்த தேர்வு செஞ்சது வந்து தவறுதாயிச்சாப்போ? இல்லை, சக்ஸஸ் ஹஸ் காட் மெனி ஃபாதர்ஸ் அண்ட் ஃபெயிலியர் இஸ் அன் ஆர்ஃபன் சொல்லுவாங்க. அதனால் ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா அதுக்கு எல்லாமே வந்து ஈவன் கரெக்டான டிசிஷன் கூட அது தோல்விக்கு அதுதான் காரணமா அப்படின்ற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. அது வந்து அப்படி எடுத்துக்க முடியாது. மிக ஆராய்ந்து ரொம்ப வந்து நுண்ணியமாக திங்க் பண்ணி தான் அங்கே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் கோவை தெற்கை தேர்ந்தெடுத்தோம். சின்ன கான்ஸ்டுவன்சி. சென்னைக்கு அப்புறம் கோயம்புத்தூரில் போன டைம் கோவை தெற்கில் அதிக ஓட்டு வாங்கியிருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெட்ரோ சென்னை வேண்டாம், சென்னையை விட அப்கண்ட்ரியில் இருக்கிற போது பெட்டர் அப்பீலாக இருக்கும் அப்படின்றது தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது. அந்த அப்கண்ட்ரியில் எந்த மார்க்கெட் செலக்ட் பண்ணும்போது கோயம்புத்தூரில் வந்து கோவை தெற்கு படித்தவர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிற கான்ஸ்டுவன்சி. ஆனால் அது வர அதனால தான் நாங்கள் அதை தேர்ந்தெடுத்தோம். அதுவும் சாரும் வந்து பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக நிற்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ அதுக்காகவும் அதை தேர்ந்தெடுத்தோம் நாங்கள். தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த மக்களோட பல்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்துருப்பீங்க, நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன சார் உங்கள் மைண்ட் செட் இருந்துச்சு? கண்டிப்பாக நம்ம வின் ஆகிடுவோம் அப்படி இருந்துச்சா? இல்லை, டூ க்ளோஸ் ஃபார் கால் அப்படின்றது தெரிஞ்சுது எங்களுக்கு. அதாவது வந்து வெற்றி பெற்றோம்ன்ற வந்து இது தெரியல, ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது அப்படின்றது வந்து பிட்வீன் வானதி ஸ்ரீனிவாசன், மயூரா ஜெயக்குமார் அண்டு கமல் சார் 3 பேருமே வந்து இதாக இருக்குது. கம்மியான வேற ஓட்டு சதவீதம் 60% தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருந்தது. அதனால் டூ க்ளோஸ் ஃபார் கால் தான் நாங்கள் நினச்சோம். நாங்கள் போட்டி யாராருக்கு இருக்குன்னு நினச்சிங்க? உங்களுக்கும் காங்கிரஸ் இருக்குன்னு? இல்லை, 3 பேருக்குமே இருக்குன்றது தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் மெயினாக வந்து காங்கிரஸுக்கும் எங்களுக்கும் இருக்கும். அவங்க 3வது தான் வானதி வருவாங்கன்னு தான் நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அது மாறி வந்து அவங்க வந்து முதல் வர வேண்டியதாச்சு. அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கையின் போது முடிஞ்சதுக்கப்புறம் கமல்ஹாசன் சார் வந்து வெளியில் வந்தப்போ வந்து ரொம்ப சோகமாக வெளியில் வந்தாங்க அப்படின்னு பல சோசியல் மீடியாலாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பேசுனீங்களா? சாரோட மைண்ட் செட் இப்போ என்னவா இருக்குது? இல்லை, ரொம்ப அதாவது வந்து கமல் சார்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து ஒரு ஃபெயிலியரை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார். சினிமா துறையில் நிறைய ஃபெயிலியரை பார்த்தவர் அவர். மீது எல்லாரும் சக்ஸஸ் பார்த்தா வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ப்ரொடியூசராகவும் வேரியஸ் ரோல் பண்ணியிருக்கிறார். அதனால் வந்து அவருக்கு ஒன்றும் ஃபெயிலியர்ன்றது புதுசு கிடையாது. அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார். அந்த ஃபெயிலியர்னு பேசும்போது நான் ஒன்று சொல்லணும். நான் அவரோட வந்து அந்த தூத்துக்குடியிலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் திருநெல்வேலிக்கு. அப்போ தான் வந்து அந்த டார்ச் லைட் எங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்ற வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. எல்லாரும் அவருக்கு சொல்கிறதுக்கே வந்து பயந்து தயங்கி அப்படி இருந்தாங்க. அப்போ அவர் வந்து அழகாக உள்வாங்கினார். என்ன பண்ணணும் அடுத்துன்னு பாருங்கள், யார் பண்ணாங்க, என்ன பண்ணுறது அப்படின்றதில் பற்றி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அடுத்து என்ன பண்ணணுன்றதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்படியே எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. எனக்கு பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அது ஒரு படிப்பினையாக இருந்தது. அதனால் கமல் சார் வந்து தோல்வியை வந்து ரொம்ப அழகாக டீல் பண்ணுவார். ரஸ்க்கு மாதிரி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி காலையில் பேசும்போது கூட அவர் தான் சொன்னார், எவ்வளோ பேர் இந்த தேர்தலில் வந்து நீங்கள்லாம் வந்து ஷாக்காக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் அப்படியே அவங்கவுங்க மூஞ்ச பார்த்துருந்தாங்க. அவர் சொன்னார், எனக்கு இந்த ரிசல்ட் ஷாக்கிங்கே கிடையாது, நான் எதிர்பார்த்தேன்னார். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப யதார்த்தமான இது மக்கள் வந்து நமக்கு சில பாடம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாடத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு போகிறோம் அப்படின்றது தான் இந்த எலெக்ஷனோட இதாக இருக்கும். இது எங்களுக்கு மக்கள் நீதி மையம் இந்த கட்சியோடைய ஜேர்னிலேயே இந்த எலெக்ஷன் கொடுத்த பாடம் எங்களை வந்து மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவர் அப்படிங்கிற ஒரு ஈஸியாக கடந்து போனாலும் கீழே இருக்கிற தொண்டர்கள் வந்து என்னப்பா தலைவரே வெற்றி பெற முடியலை அப்படிங்கிற ஒரு பின்னடைவு ஏற்படாதா அவங்க மனதில்? தொண்டர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்குறோம். சில பேரில் நான் சாப்பிடவே முடியல, நான் தூங்கவே முடியல, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இது இருக்குது. அதனால் வந்து அது வந்து கடந்து தான் போனோம். அது வந்து ஒரு டைமில் பார்த்தா இவ்வளவு வந்து மக்கள் வந்து அவர் மேலே பாசம் வச்சுருக்கிறாங்களேன்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு டைம் இதெல்லாம் வந்து இதையும் கடந்து தானே செல்லணும். ஈவன் திஸ் ஷால் பாஸ். சார், திமுக அதிமுகவை தவிர்த்து வந்து மக்கள் வந்து இந்த முறை போட்டிக்கிட்ட 3 தலைவர்களுமே சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி, தினகரன் அவர்களாக இருந்தாலும் சரி, கமல் அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு தோல்வியுறும் நிலையை தான் பார்க்க முடிஞ்சிச்சு. மக்கள் வந்து திமுக அதிமுகவை தவிர்த்து வேறு யாருமே தேர்ந்தெடுக்க வந்து இன்னும் அவங்க மனம் வந்து பக்குவப்படலை. இனி வரும் காலங்களையும் நம்ம இனிமேல் தனிச்சது போல் தேர்தலை சந்திக்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி இல்லாமல் திமுக அதிமுக கூட இல்லை, மக்கள் பக்குவப்படலைன்னு அடிக்கடி நீங்கள் சொல்கிறத நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். மக்கள் ஹவ் காட் தேர் ஓன் மெத்தட் ஃபார் தேர் மேட்னஸ். நம்ம ஒன்றா மேட்னஸை மட்டும் பார்ப்போம். அவங்களுக்கு ஏன் போடுறாங்க, ஏன் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாங்க, ஏன் செலக்ட் பண்ணலன்னு ரொம்ப தெளிவாக அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர்சஸ் இருக்கிறது.
அதனால் வந்து மக்களை வந்து நம்ம எந்த விதத்துலையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். ரெண்டாவது வந்து இந்த தேர்தல் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா 35% எப்போ நீங்கள் வாங்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். ஒரு அமெரிக்கல் தேர்தல் அமைப்பு பிரசிடென்ஷியல் சிஸ்டம் அது வந்து வேறு, இந்தியன் ஜனநாயக அமைப்பு வந்து வேறு. இங்கே ஒரு கட்சி வந்து 35% வந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதனால் வந்து புதுசாக ஒரு கட்சி வந்து அது 35% ஓட்டு வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து எம்எல்ஏவாகி இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது குறிஞ்சி பூ மாதிரி ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான் நடக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கட்சியை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் அலையன்ஸ் போடணும். அலையன்ஸ் போட்டு கொஞ்சம் சீட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த அலையன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி ப்ராட் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். தவிர இது வந்து வெறும் வந்து நம்ம அலையன்ஸ் போட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் கிடையாது இன்றைக்கி இந்த சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. வென் யூ ஆர் இன் ரோம் பி அ ரோமன். ஃபஸ்ட்டே உங்களுக்கு தெரியுமா தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே உடனேலாம் மக்கள் வந்து அந்த மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க, நம்ம இன்னும் வந்து அந்த கூட்டணி கட்சி இன்னும் உழைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் தெரியுமா? இந்த எலெக்ஷனுக்கு சொல்றீங்களா? நான் அரசியலுக்கு வரது இல்லை, இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை நான் அரசியலுக்கு வரதுக்கு முன்னே எனக்கு தெரியாது. ஓகே, நான் ஏதோ ஒரு மத்தாப்புத்தனமான ஒரு ஆசையோடு தான் வந்தேன். பட் இந்த எலெக்ஷனில் வரும்போது ரொம்ப தெளிவாக தெரியும். எங்களோட பொறுத்தவரையும் வந்து நாங்கள் வந்து ஒரு டபுள் டிஜிட் சீட்டும் டபுள் டிஜிட் ஓட்டும் வாங்கணுன்றது எங்களுடைய வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் அது வந்து கிட்ட போகும்போது தெரிஞ்சு அதனால் கோவை தெற்க ஏன் ஃபோக்கஸ் பண்ணோம்னா தலைவர் ஜெயிக்கணும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். இப்போ எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வருது மற்ற இடத்துல வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருந்தோம் நாங்கள். இந்த முறை வந்து நம்ம தோல்விகிற மிக முக்கியமான காரணம் என்னவாக பார்க்குறீங்க நீங்கள் மக்கள் நீதி மையத்தை பொறுத்தளவுக்கு? அதாவது 1500 ஓட்டு ஒரு பக்கம் பார்த்தா தோல்வின்னு சொல்லலாம், ஒரு 700 ஓட்டு இந்த பக்கம் வந்திருந்தால் வெற்றின்னு சொல்லலாம். அதனால் இதை தோல்வின்னு நாங்கள் வந்து பார்க்குறத விட இது ஒரு படிப்பினை. ஏன் தோல்வி? இது வந்து கட்டமைப்பு சரியில்லையா, இல்லைனா வந்து கேம்பெயின் சரியில்லையா, இல்லைனா வந்து எங்களோட உழைப்பு சரியில்லையா, இல்லை மக்கள் சரியில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம குறை சொல்கிற மோடில் நம்ம போகலாம். அதை விட நான் என்ன பார்க்குறது வந்து இது வந்து இப்படி இது ஒரு டைட் ரோப் வாக்கிங். இதில் வந்து ரொம்ப பாடம் படிக்க ஒன்றும் கிடையாது. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு முதல்ல 15 லட்சம் ஓட்டு வாங்கினதுலேருந்து இன்றைக்கி வந்து 10 லட்சம் ஓட்டு அது குறைஞ்சிருக்குது. அது ஏன்னு சொல்லி பார்க்கணும். அது எங்களை பொறுத்தவரை ஒரு முக்கியமான பாடமாக பார்க்குறோம். ஏன் கட்டமைப்பு போன டைம் வாங்கின ஓட்டு எங்களுக்கு ஏன் வாங்க முடியல, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் டைமு அப்படின்றதுல தான் எங்களுடைய ஃபோக்கஸ் இருக்குது. கோவை தெற்கில் எங்களை பொறுத்தவரையும் அது வந்து அது ஒரு விஸ்கரில் மிஸ் ஆச்சு. நீங்கள் திராவிட கட்சிகள் வந்து யாருமே நமக்கு வேண்டாம், நம்ம தான் புது மாற்றத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் இப்போ திராவிட கட்சி தான் இப்போ ஆட்சிக்கு வரப்போகுது. 7ஆம் தேதி வந்து முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க போகிறாங்க. அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? இது நம்ம நீங்கள் சொன்ன அந்த மாற்றத்தெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? திராவிட முன்னேற்ற கட்சி தலைவர் MK ஸ்டாலின் வந்து முதல் முறையாக முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு மக்கள் நீதி மையம் சார்பாக நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து கொரோனா காலகட்டம், அதனால் மக்கள் நடுவில் நிறைய வந்து எதிர்பார்ப்பு இந்த ஹெல்த் பேண்டமிக்கை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 6 கோடி பேருக்கு எப்படி எவ்வளோ சீக்கிரம் வேக்சின் போட போகிறார், இதுதான் அவருக்கு என்ன தெரிஞ்ச வரையும் முதல்ல அவருடைய ப்ரியாரிட்டியாக இருக்கணும். ஓகே, இன்றைக்கி லாக்டவுன் விஷயமா இருக்கும். ஆமாம். இந்த 6 பேருக்கு அவர் 6 கோடி பேருக்கு அவர் வந்து வேக்சின் போட்டாகணும். அது வந்து எப்படி சென்டரோட கோஆர்டினேட் பண்ணுறாரா, வெளிநாட்டிலேருந்து வாங்குறாரா, எங்கே பண்ணி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ண போகிறார், இதை ஃபஸ்ட்டு அவர் பண்ணணும். ரெண்டாவது வந்து இந்த ஹெல்த் பேண்டமிக் வந்து ஹஸ் பிகம் அன் எக்கனாமிக் பேண்டமிக். இன்றைக்கி எங்கே வெளியே போனீங்கனாலும் டூலெட்டு போர்டும் இன்றைக்கி வந்து வேலை போயிடுச்சு, இல்லை ஜாபு கட்டு, இல்லைனா சேலரி கட்டு அப்படின்றது ரொம்ப நிதர்சனமாக நம்மளை சுற்றி வந்துட்டுருக்கு. இதனால் நிறையா வந்து மிடில் கிளாஸ் வந்து லோவர் மிடில் கிளாஸ் ஆகிட்டாங்க, ஹையர் மிடில் கிளாஸ் ஆகிட்டாங்க. இது வந்து இன்னும் செகண்ட் அலையை தாங்க முடியாத நிலைமையில் இருக்குது பிஸ்னஸ்மேன். இப்போ நாங்களே எங்களுக்கே ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போகிறாரு அப்படின்றது அவருடைய 2வது சேலஞ்சாக இருக்கும். 3வது 4வது சேலஞ்செலாம் அவருக்கு வந்து பழகினது தான். அவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட புது கிடையாது. அதனால் அந்த அரசியல் விளையாட்டு அதெல்லாம் வந்து அவங்க விளையாடுவாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. எதிர்பார்ப்போட மக்கள் இருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல முறையாக நிறைவேற்றுவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மக்கள் நீதி மையம் வந்து திராவிட கட்சிகள் கூட வந்து கூட்டணி இல்லாமல் சந்திப்போம் அப்படிங்கிறது தான் மக்கள் நீதி மைய தொண்டர்களோட கருத்தாக இருந்துச்சா, இல்லை ஒரு சிலர் வந்து இல்லை நம்ம அவங்க கூட கூட்டணி வச்சே சந்திச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்களா, இல்லை எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை டெஃபினெட்லி நாட். நாங்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு காரணமே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றாக வேணும், ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மக்கள் நீதி மையம் கட்சியே நிறுவப்பட்டது. அதனால் வந்து திராவிட கட்சிகள் 2 கட்சிகளோட கூட்டணி அப்படின்றது வந்து நோ கொஸ்டின் அட் ஆல். இனி வரும் காலங்கள்லையும் ஆமாம், இனி வரும் காலங்களை பற்றி ரொம்ப வந்து நம்ம ஃப்யூச்சரை வந்து நம்ம வந்து இது பண்ணி சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் படி நாங்கள் ஒன்றும் அதை பற்றி கன்சிடர் பண்ணவே இல்லை. அதை பற்றி நாங்கள் வந்து 2 கட்சி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நாங்கள் இன்னமும் 2 கட்சிக்கு ஆப்போசிட் தான். இல்லை சீமான் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க இனி வரும் காலங்களில் திராவிட கட்சிகள் கூட கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்மளால ஏன் சொல்ல முடியல? அப்படி அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் யார் எப்படி மாறுவாங்க என்னன்னு தெரியாமல் நம்ம ரொம்ப வந்து இதுவாக சொல்லிட்டோன்னு சொல்லிங்க
வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு காலகட்டத்துக்கு மாற வேணா அன்றைக்கி அப்படி சொன்னீங்க, இன்றைக்கி அப்படி சொன்னீங்க, நீங்களே 2 கிளிப்பிங்கும் போட்டு காமிப்பீங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வந்து கதவு மூடிட்டு ஜன்னலை தெரிஞ்சு வைக்கிறது பெட்டர் அப்படின்றது தான் என்னுடைய இதுவாக இருக்கும். ரொம்ப ஃபியூச்சரில் ஐம் ஜஸ்ட் சேயிங், இன்றைக்கி எங்களுடைய கொள்கையில் மாறக்கூடாது. அதனால் வந்து நாளைக்கு வந்து என்ன மாதிரியான நமக்கு தேவைப்படும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஓகே சார். ஃபஸ்ட்டு வந்து கோவை தெற்கை பொறுத்தளவுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் காங்கிரஸ் விசஸ் மக்கள் நீதி மையம் அப்படின்னு இருந்துச்சு. அடுத்து காங்கிரஸ் விசஸ் பாஜக அப்படின்னு போயிடுச்சு. அந்த ரிசல்ட் வந்தப்போ வந்து உங்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருந்துச்சு? தலைவரே இது மாதிரி தோல்வி அளவு போகிறார் அப்படின்னு. இல்லை, வருத்தமாக தான் இருந்தது. முதல் டெஃபினட்டாக வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஏன்னா நாங்கள் வி புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். ஓகே. அதனால் எங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த கோவை தெற்குன்னு காலையிலேருந்தே வந்து லீடில் இருக்கிறாரு, இந்த ஒரு தொகுதி மக்கள் நீதி மையம் ஜெயிச்சாச்சு அப்படின்றதுல அந்த சந்தோஷத்தில் 21 ரவுண்டு முடிஞ்சிருச்சுல்ல. அதனால் வந்து எங்களுக்கு வந்து அது ஜெயிச்சதா அந்த ஒரு ஃபீலிங்கில் இருந்தோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு இருந்தோம். அந்த கடைசி நாள் இது வரும்போது டெஃபினட்டாக ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு அதுலேருந்து வெளியே வரத்துக்கு. அது அப்புறம் வந்து சாரோட இது ரியாக்ஷன் பார்க்கும்போதும் அது அந்த க்ளோஸ்னஸ் ஆஃப் தி விக்டரி லாஸு, அது வந்து அது கடைசி நேரம் மாறுறது, இது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வேதனை கொடுத்ததுன்னு தான் சொல்லுவேன். மறுவாக்கு எண்ணிக்கையோட கோரிக்கை வைக்கிறீங்க அப்படிங்கிறலாம் தகவல் பரவிட்டு இருந்துச்சு. சொன்னாங்க, அதெல்லாம் வந்து யாருமே வைக்கல. இன்றைக்கி வந்து 1000க்கு கீழே கிட்டத்தட்ட 20 பேர் தோற்றுருக்குறாங்க. இது மறுவாக்கு இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் அங்கெல்லாம் டேலி பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து அங்கே எங்களுடைய குவாலிஃபைட் லாயர்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டது, அவங்க ஏதாவது சந்தேகப்பட்டிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக கேட்டிருப்பாங்க. அவங்க கேட்கல. அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்று வெளியே வந்து நம்ம சில டைம் ரொம்ப தோத்துட்டோன்னா அந்த எமோஷ்னலாக பேசுகிறோமோ அப்படின்றது நினைக்கிறோம். ரிசல்ட்டுக்கு முன்னாடியே கூட கோவை தெற்கில் வந்து பல இடங்களில் சட்டமன்ற கட்சி அலுவலகம் திறக்கிறதுக்காக வந்து ரெண்ட்டுக்கெல்லாம் அலுவலகங்கள்லாம் கேட்டிங்க அப்படிங்கிறலாம் தகவல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்களா நம்ம வின் ஆகிடுவோம் அப்படின்னு? நம்ம டெஃபினட்டாக கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். டெஃபினட்டாக கோவை தெற்கில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். ஏன்னா அதை வச்சு தான் வந்து எங்களுடைய அடுத்த அரசியல் மூவெல்லாம் அந்த ஒரு இடத்துல நம்பி தான் அதை வந்து தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஷாக்கு தான். இருந்தாலும் பரவாயில்ல, ஷாக் அப்சர்வ் பண்ணி தானே ஆகணும். கருத்து கணிப்புகள் 2 இடம்னு கூட சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கோவை தெற்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சரி சார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இன்னொரு தொகுதி எது சார்? அது எதை நினச்சிட்டு? இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு மகேந்திரன் வந்து சிங்காநல்லூரில் இருந்தார், டாக்டர் மகேந்திரன் எங்களுடைய துணைத் தலைவர். அது ஒரு தொகுதியாக இருக்கலாம்னு நினச்சோம். சில பேர் 3 தொகுதி சொன்னாங்க. நாங்கள் சந்தோஷ் பாபு IAS அவர் வேளச்சேரி, அது ஒன்று இருக்கலாம்னு நினச்சோம். பத்மபிரியான்னு சொல்லி எங்கள் என்வாயன்மெண்ட் பொண்ணு, அது மதுரை வாயில். ஆமாம், மதுரை வாயிலில் கிட்டத்தட்ட சென்னையில் அதிகமான ஓட்டு மக்கள் நீதி மையமாக வாங்கின பொண்ணு இருக்குது. அது வருமானு சொல்லி எதிர்பார்த்தோம். எங்களுக்கு நாங்கள் ஒரு 4-5 தொகுதி எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஓட்டு கணிசமான ஸ்ரீபிரியா மயிலாப்பூரில் ஒரு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்த்தோம். பட் ஃபைனலி 1 ஷுவராக வந்துருன்றதில் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். பட் அது வந்து மாறி வந்திருக்கு. இனி வந்து மக்கள் நீதிமன்றத்தோட பயணம் வந்து எப்படி இருக்க போகுது? ஏற்கனவே உள்ள அந்த ஒரு ஊழலுக்கு எதிராக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த கொள்கைகள் தான் இருக்க போகலாம். இனிமேல் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன இருக்க போகுது? இல்லை, அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றுறதுக்கே ஒன்றும் இல்லை. அதனால தான் வந்து கட்சி ஆரம்பித்தது. சிலது நல்ல விஷயங்கள் மக்கள் நீதி மையத்தில் இன்றைக்கும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இல்லை பணம் கொடுக்காமல் தேர்தல் அரசியல் தமிழ்நாட்டில் முடியாது அப்படின்னு வந்து எல்லாரும் நம்புகிற காலகட்டத்தில் பணம் கொடுக்காமல் இன்றைக்கி வந்து இவ்வளோ ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்கிறோம். 2வது, இன்றைக்கி தேர்தல் கமிஷன் நிர்ணயித்த அந்த 32 லட்சத்தில் வந்து எலெக்ஷனே கண்டக்ட் பண்ண முடியாது. மினிமம் வந்து 2 கோடி 3 கோடி செலவாகும். இது ஒரு ஹை ஸ்டேக்ஸ் கேம்பிளிங்கு அப்படின்னு சொல்லி இதிலெல்லாம் நம்மளாலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒதுங்கின டைமில் இன்றைக்கி எல்லா எங்களோட வேட்பாளர்களும் அந்த 32 லட்சத்துக்கு கீழே தான் இந்த செலவு பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரூஃபாக இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் நானே பயந்தேன். எனக்கு ஒன் ஆஃப் த பயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, ஐயோ இது வரைக்கும் ஏதோ பிஸ்னஸை வந்து நேர்மையாக கண்டக்ட் பண்ணிட்டோம், இந்த தேர்தல் அரசியலுக்கு போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கேஷ் கொடுத்து இது ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டணுமா அப்படின்ற எனக்கு ஒரு பேக் ஆஃப் தி மைண்ட் எனக்கு ஒரு பிரச்சனை ஒரு பயம் இருந்துனே இருந்தது. இப்போ அந்த பயம் போயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து இதை முடியும், இதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. அதை விட இன்னும் முக்கியமாக டிஜிட்டல் மீடியம் மிகப்பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியும். வெறும் டிஜிட்டல் வந்து அவேர்னஸ் மட்டுமல்ல, அதை ஓட்டாக கூட கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பத்மபிரியா போன்ற பெண்கள் அவங்க பண்ண கேம்பெயின், அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டுகள்லாம் பார்க்கும்போது இளைஞர்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மீடியம், சோஷியல் மீடியா வந்து வெறும் வந்து ஃபன் மீடியா, ட்ரெண்டிங் மீடியா, வைரல் மீடியா மட்டுமல்ல, இது ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுற மீடியாவும் ஆயிடுச்சு அப்படின்றதும் சொல்லுது. முதல்லலாம் வந்து எலெக்ஷன் இதெல்லாம் அரசியல் கட்சிங்கெல்லாம் ஒரு 4-5 பெரிய மாநாடு நடத்தணும், அதுக்கு வந்து ஆளுங்களை கூப்பிட்டு வரணும். இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த கான்செப்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து எல்லோரும் அவங்கவுங்க இதை வந்து அவங்கவுங்க ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி மக்களை ரீச் பண்ணணும், டிஜிட்டலாக இன்றைக்கி எப்படி ட்ரெண்டிங் ஆக்கணும் அப்படின்றதெல்லாம் தான் இனிமேல் வந்து. அதனால் வந்து டெமோக்ரட்டைஸ் ஆகிடுச்சு இன்ஃபர்மேஷன், காஸ்ட் கம்மி ஆகிடுச்சு. அதனால் தேர்தலுடைய இது வந்து இன்றைக்கி வந்து பண்ண முடியும் அப்படின்றது வந்து வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து நாம் தமிழர் கட்சி, அமமுக,
எல்லா கட்சிகளையும் பொறுத்தளவுக்கு வந்து மக்கள் நீதி மையம் டிஜிட்டலில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு. ஐடிவிங்கெல்லாம் வச்சு பயங்கரமாக அப்போல்லாம் இருந்து கூட நம்ம அந்த ஓட்டை கன்வெர்ட் பண்ண முடியலையே. இல்லை, இன்னும் நிறைய பண்ணணும். நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். நான் இன்னும் அதில் நிறைய கேப் இருக்குது. இன்றைக்கி ஒரு திமுக இல்லை பிஜேபி இந்த ரெண்டு கட்சிகள் தான் வந்து டிஜிட்டல் மீடியமை வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. திமுகவும் பிஜேபியும். ஆமாம், ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்கள் ஓரளவுக்கு தான் பண்ணுறோம். அதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதில் நாங்கள் வந்து ஐடிவிங்க இம்ப்ரூவ் பண்ண எங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாகும், ரீச்சும் இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக வந்து இப்போ அதிமுகவெலாம் வந்து தோல்வி விட்டுறதுக்கு அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படின்லாம் வச்சு கருத்து கேட்கறது வந்து இயல்பு. சார் இப்படி பண்ணாங்களா மக்கள் நீதி மைய கட்சியோட வேட்பாளர்கள்லாம் அதுக்கப்புறம் அதுவும்? ஆமாம், டெஃபினட்டாக அது வந்து அந்த பிஃபோர் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே எல்லா வேட்பாளர்களோடையும் ஜூம் கால் போட்டுட்டு ஜோன் பை ஜோனு அவர் வந்து செலவு பண்ணி அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்களுடைய குறைகள் என்ன, நிறைகள் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத வந்து நிதர்சனமாக கேட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து முடித்தோம். அது இல்லாமல் வந்து சென்னை ஜோனை வந்து நேராக கூப்பிட்டு வந்து பேசினார். இன்றைக்கி வந்து இன்றைக்கும் நிர்வாகிகள் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்லையும் இருக்குது, திரும்ப நாளைக்கும் இருக்குது. நாங்கள் அரசியலில் வந்து இது வந்து அவருக்கு இன்னும் அடிஷ்னல் உத்வேகம் தான் கொடுத்துருக்கு இந்த தோல்வின்னு தான் சொல்லணும். தொண்டர்கள் என்ன சார் சொல்கிறாங்க? தலைவர் அப்படிங்கிறது ரொம்ப அதெல்லாம் தோல்வி அப்படிங்கிறது பெரிய ஒரு இது இல்லை அப்படின்ட்டு கடந்து போயிடுறாங்க. இன்றைக்கி நடந்த அந்த மீட்டிங்கில் வந்து பெரும்பாலான ஒரு கருத்துக்கள்லாம் என்னவாக இருக்குது? கொஞ்சம் வந்து இமோஷனல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். எங்களுடைய வந்து இப்போ இது நிர்வாகிகள் வந்து அவ்வளோ வந்து இன்றைக்கி வந்து இது சார் பாசிட்டிவாக சொன்ன அப்புறம் கொஞ்சம் ரெக்கன்சைல் ஆகிட்டாங்க. ஓகே, மூடு செட் பண்ணுறது வந்து தலைமை வந்து தட்ஸ் இட், லீடருடைய இது ப்ரெரோகேட்டிவ். அவர் ரொம்ப அழகாக வந்து இன்றைக்கி மூடை செட் பண்ணார். அதனால் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு இருந்த பிரச்சனைகள் அந்த பலு குறைஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் அதை பாருங்கள். ரொம்ப வந்து அதை பார்த்துட்டு என்னென்ன லேர்னிங்ன்றதை மட்டும் பார்க்கணும். நிறைய மாற்றி சீரமைக்கணும், அதெல்லாம் பண்ணுவோம். பட் அதை தாண்டி இன்னும் உழைக்கணும், ஓட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னது எல்லாருக்கும் வந்து ஒரு உத்வேகமாக தான் இருந்தது. ஓகே சார், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டின் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ். அட்மிஷன்ஸ்க்கு வெப்சைட்டில் என்கொயரி செய்யவும். உங்களுக்கு முகப்பரு வடு கருப்புள்ளிகள் பிரச்சனை இருக்கா? ஜியோர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க.